வாங்கண்ணே. விஜய் வாங்க நீ. கோபி எப்படி இருக்க விஜய்? பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். நட்ராஜனுக்கு ஒரு தம்பி பாப்பாவை பெத்து கொடுத்திருக்க. எப்படி வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல நார்மல் டெலிவரிங்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்ல. ஒரு வழியா டயத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. யாருடா தம்பி? விஜய் ரொம்ப சிரமப்பட்டியா? ஆமாக்கா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்போ அதை நினைச்சு பார்த்தா அந்த சிரமம் எதுவும் தெரியல. உனக்கு எப்படிக்கா இருந்துச்சு? எனக்கும் அப்படிதான் விஜய். குழந்தை முகத்தை பார்த்த உடனே பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கான். ஏய் நட்ராஜா, இங்க பாரு, பாப்பா பாரு. அக்கா, நான் காலேஜ் கிளம்புறேன். ஒழுங்கா சாப்பிட்டியாடி? சாப்பிட்டாச்சு. டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சாச்சு. பால் அங்க வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போயிடு. என்னக்கா இது வேறயா? வாயாடாத, ஒழுங்கா பாலை குடிச்சிட்டு போடி. சரி. தானே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிடுச்சுப்பா. எங்கம்மா ரெடி ஆச்சு? இப்பதானே கறியா வெட்டிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டுமா? இது ஆயிடும்பா. எனக்கா ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்களா? ஆமா, நானும் அப்பாவும் சாப்பாடு எடுத்துட்டு போறோம். சரிக்கா, நான் காலேஜ் கிளம்புறேன். சரி, போயிட்டு போ, வா. ஜாக்கிரதையா போ. சரிப்பா. மாமா, எனக்கு கார்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. முடிச்சிட்டு நான் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு சரி வந்துடுறேன். போ. சரி, பணம் காசுலாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குதுடா, எல்லாம் வரும்னு தெரியுமில்ல. முன்னாலே சேமிச்சு வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப செலவு எல்லாம் கொஞ்சம் கூடுதலா. ஒண்ணும் இல்ல, எல்லாம் கவனமா வச்சிருக்கிறேன். மாமா, எல்லாத்துலயும் முன்ஜாகிரதையா இருக்கியா மாமா? இதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்து என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு கல்யாண விஷயத்துல சரியில்லை. என்ன மாமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஆமாடா, அந்தந்த வயசுல எந்த பொண்ணுக்கு என்ன விசேஷம் வரும்னு யோசிச்சு அழகா சேமிச்சு வச்சேன். ஆனா எல்லா பொண்ணுகளுக்கும் அதே மாதிரி பொறுப்பா கணவனை தேடி பிடிச்சிருக்கணும் இல்ல? எப்படி மாமா பின்னாடி வரப்போற மாப்பிள்ளை முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது சரி, இருந்தாலும் அப்பங்கிற பொறுப்பு இருக்குல்ல, சரியா தானே தேடி பிடிச்சிருக்கணும். இப்படி சொல்லிவிட்டா எப்படி? மாமா, இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படாதீங்க. இப்ப பாருங்க, மாணிக்கம் முன்ன மாதிரி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா குணம்லாம் மாறிட்டே வருது. இதே மாதிரி ரவி ஒரு நாளைக்கு மாறிட மாட்டாப்லையா? நீ ஒரு பக்கம், ரவி மாப்பிள்ளை ஏன்னா மாற மாட்டாரு. அவர் தனந்தானே மாறிட்டு இருப்பார். இன்னைக்கு நல்லவர் இருப்பார், நாளைக்கு குணத்தை காமிச்சிருவாரு. மாமா, நீங்க ரொம்ப நல்லா பட்டிருக்கீங்க, அதனால பேசுறீங்க. கொஞ்சமா பட்டிருக்கிறேன். மாமா, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல மனவேதனை போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப பிரச்சனை யாரு? ஒண்ணு மாணிக்கம், இன்னொன்னு ரவி. இதே பாருங்க, கோபி வெளியிடத்துல இருந்து வந்த மாப்பிள்ள தான். ஆனா நல்ல மாப்பிள்ள தானே. வருத்தப்படுறதுக்கு எந்த அளவுக்கு விஷயம் இருக்கோ அதே அளவுக்கு சந்தோஷப்படுறதுக்கு விஷயம் இருக்கு தானே. அது வாஸ்தவம் தான். அது மட்டும் இல்லாம கோபி மட்டும் நல்ல குணசாலியான மனுஷனா இல்லாம இருந்திருந்தா நம்ம எல்லாரையும் விட விஜய் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஏன்னா அந்த வீட்டு மனுஷங்க அப்படி. ஏமா இப்ப அவங்களையே வம்பு கிழக்குற? அட போங்கப்பா, அந்த ஈஸ்வரி ஆஸ்பத்திரியில என்ன பேச்சு பேசுது? விஜயோட புள்ள அவங்க வீட்டு பிள்ளையா? அவங்களும் கோபியும் நம்ம விஜய் பாத்துக்க மாதிரி நாம கால்வாசி கூட பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு பேசுது. இதெல்லாம் வம்பிழுக்கிற பேச்சு தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, அந்த பொண்ணுக்கு விவரம் பத்தாது, மத்தபடி பொல்லாதது இல்ல. அதே இடத்துல ராசமா இருந்ததுன்னா என்ன ஆட்டம் போட்டிருக்கோம். பொண்ணால ஒரு வார்த்தை பதில் சொல்லி இருக்க முடியுமா? அது நம்ம வாஸ்தவம் தான். நாம ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே இடத்துக்கு அவங்களும் வருவாங்க. நீ கொஞ்சம் வாய் எல்லாம் பொத்திக்கிட்டு பேசாம இரு. ஏழ்ரை இழுத்து வச்சிடாத, அவ்வளவுதான். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்டா அனாவசியமா அவளை சீண்டிட்டு இருக்கிறப்ப? இல்ல மாமா, அவ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது ஏழ்ரை இழுத்து விட்டுருவா. அதனாலதான் சொன்னேன். கார்மெண்ட் போகணும்னு சொன்னிய. நீங்க கூட தான் ஆஸ்பத்திரி சீக்கிரமா போகணும்னு சொன்னீங்க. தெரியும் தெரியும் தானே. சீக்கிரம், லேட் ஆகுது. இப்ப முடிச்சிருவேன்பா. இதையே தான் அப்பனும் சொல்லிட்டு இருக்கிறேன். பவானி ப்ளீஸ், பவானி நான் சொல்றது கேளு. பவானி ப்ளீஸ், பவானி ஒரு நிமிஷம். உனக்கு பிடிக்காத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறங்கிற எரிச்சல் உனக்கு நிறைவே இருக்கு பவானி. இப்ப கூட அந்த எரிச்சல் நீ அடக்கி வச்சிருக்கங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல பவானி, எனக்கும் கூட சில நேரம் தோணி இருக்கு, பவானிக்கு தான் நம்மளை பிடிக்கலையே, அவளை மறந்துட்டாதான் என்னன்னு யோசனை பண்ணிருக்கேன். ஆனா என்னால முடியல பவானி, என்னால முடியல. ஒண்ணு நினைக்காம கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியல பவானி. உன்னை காதலிச்சுட்டே இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. ஆனா ஒண்ணு பவானி, அன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட பேசணும், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு புன்னகையோட மலர்ச்சியோட சொன்னியே, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலே நீ என்ன கூப்பிட்டது உன் மாமா கிட்ட பேச வைக்கத்தான்.
அன்னைக்கு நீ என்கிட்ட சிரிச்சதும் பிரியமா பார்த்ததும் பொய்யானதுதான். இருந்தாலும் அந்த பொய் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்தது தெரியுமா? இப்ப கூட அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவானி. அது போதும். இந்த பவானி, இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு. எப்பவாவது உன் மனசு மாறினா நீ இந்த நம்பருக்கு போன் பண்ணலாம். ப்ளீஸ். இந்த பவானி, இனிமே நான் உன்னை இந்த மாதிரி ரோட்ல பார்த்து மீட் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டேன். இத்தனை நாள எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பேசின ஒரே வார்த்தை இதான். என்ன மீட் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, அதான். ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு தேவைப்படாது. பவானி, 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 ப்ளீஸ். பவானி, சீக்கிரமா, எவ்வளவு லேட் பண்ற நீ? வா வா வா, பச்சை உடம்புக்காரி இல்ல, நேரத்துக்கு சோறு போட வேணாமா? உங்க சாம்பார் தூக்குங்க. ஐயோ மறந்துட்டேன், நான் ஒரு அவதி பிடிச்சப்பா. போ, போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா, போ. கொஞ்சம் பாவம், அந்த பசியால துடிச்சு போயிருக்கு. நான் கவனமா செய்யறது இல்ல, அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன். சரியா போட்டியே இல்லையா? வா ஆயிடுச்சு பாத வந்துட்டேன். வா இல்ல ஒரே அவசரம் எனக்கு. ஐயோ இப்ப என்ன செய்யறது? சாம்பார்ல கொட்டி போயிருச்சா? அப்பா கை தவறி விழுந்துச்சுப்பா அவசரத்துல. இருங்கப்பா, நான் உள்ள போய் உடனே செஞ்சு இல்ல எடுத்துறேன். இல்ல இல்ல, லேட் ஆயிடுச்சு. வா ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். இல்லப்பா, இந்த நேரத்துல விஜய்க்கு ஹோட்டல் சாம்பார்லாம் வேண்டாப்பா. 2 நிமிஷம் பொறுங்க, நான் உள்ள போய் சாம்பார் வச்சு எடுத்துட்டு வரேன். இருங்க. சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணு போ. சரிப்பா சரிப்பா. அதுக்குள்ள இந்த பாத்திரத்துல எடுத்து படியெல்லாம் கழுவுறேன். இவ்வளவு நடந்து போச்சா கோபி? கஷ்டத்திலேயே ஒரு நல்ல நேரங்கிற மாதிரி ராகேஷ் மாட்டலன்னா நான் இந்நேரம் வெளியிலே வந்திருக்க முடியாது. நல்ல வேலை. அதுவும் பாம்பேல உங்க ஃப்ரெண்டும் அட்வொகேட்டும் என்னை வந்து பார்க்கலன்னா இந்நேரம் நான் ஊருக்குள்ளஞ்சே போயிருந்திருப்பேன். மொழி தெரியாத ஊர்ல எனக்கு சப்போர்ட் ஆகும், எனக்கு ஹெல்ப் பண்ணதும் அவங்களை என்னால மறக்கவே முடியாது. அவங்க ரொம்ப நல்ல டைப் கோபி. அவங்க ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்களேன், அவங்க ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும். பேனா இருக்கா? பேனா தானே, இதோ இருக்கு. படிச்சவனா பாக்கெட்ல பேனா இருக்கணும். பேசுறேன். ஏங்க கிளம்பலாமா? கிளம்புறோம். சரிண்ணே. கோபி, விஜய்க்கு நான் எல்லாத்தையும் பக்குவமா எடுத்து சொல்லியிருக்கேன். கவனமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன். வரோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடணும். சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போன உங்க அக்கா இன்னும் காணோம். மணி என்ன ஆகுது? நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெறும் வயித்தோட இருப்ப? இல்ல அண்ணி, நீங்க போய் சாப்பிடுங்க. தனாக்கா சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல சாப்பிடறதுக்குலாம் நேரம் தவறக்கூடாது விஜி. பசிக்கல அண்ணி. என்ன விஜி நீ இப்படி சொல்ற? எப்படி இருக்கு விஜி? பரவாயில்ல சிஸ்டர். ஊசி போடலாமா? வலிக்குமே. பிரசவ வலியோட இது ஒண்ணும் பெருசு இல்ல. சரி சாப்பிட்டியா? பசிக்கல, அதான் சாப்பிடல. என்னம்மா மணி என்ன ஆகுது? ஏமா சாப்பாடு கொடுக்க கூடாதா? வயிறு காலியா இருக்கும்போது இந்த ஊசி போடக்கூடாதுமா. சாப்பாட்டை கொடுத்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் ஊசி போடுறேன். பாத்தியா விஜய், இப்ப திட்டுற மாதிரியா வச்சுக்கிறது? எனக்கு கேண்டீன்ல போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. இந்த வந்துறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல அண்ணி, தனாக்கா சாப்பாடு. தனக்கா எப்ப சாப்பாடு கொண்டு வருது? நீ எப்ப சாப்பிடுறது? பச்சை உடம்புக்காரி இப்படியா பசியோட இருக்கிறது? அக்கா எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிஸ்டர் கோபி இருக்காரா? அவர் வெளியில போயிருக்காரு. இல்ல பணம் கட்டியிருந்தாரு, அதுக்கான ரசீது. டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த பில்லு போக பேலன்ஸ் அமௌண்ட் கேஷ் கவுண்டர்ல வாங்கிக்க சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். ஈஸ்வரி, இந்த சாப்பாடு. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? விஜய் பசியோட இருக்குங்க. பாத்தியா, நீ பசியோட இருப்பேன்னு உங்க அண்ணன் எவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டாரு. கேண்டீன் பையன் வாசல்ல வித்துட்டே வந்தான், வாங்கிட்டு வந்துட்டேன். தட்டி எங்க காணோம்? போ போ, சீக்கிரம் போ. வா, பசியால துடிச்சு போயிருக்கு. வா. என்ன உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டீங்களா? இல்ல விஜய்க்கு. ஐயோ, நான் தான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேனே. சாப்பாடு கொண்டு வரவங்க காலகாலத்துல கொண்டு வரணும். இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? அதான் இவரை போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்து கூடாதா? இப்ப வாங்கிட்டு வந்தாச்சு, இது என்ன பண்றது? விஜய் சாப்பிட்டோம். அது எப்படிங்க? பச்சை உடம்புக்காரி இந்த நேரத்துல ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்குமா என்னமோ? கண்டதை தின்னுட்டு அப்புறம் வாந்தி வயித்தால போச்சுன்னா என்ன பண்றது? ஏமா இவ்வளவு ஆத்திரப்படுற நீ நேரங்காலத்தோட சாப்பாடு கொண்டு வந்திருக்கணும்.
இல்ல தம்பி, கிளம்பிட்டு தான் இருந்தான். எதிர்பாராம தாமதம் ஆயிடுச்சு. அப்போ நான் வாங்கிட்டு வந்த சாப்பாடு வீணா போகணுமா? அதையே வீணா போகுது. நீங்க வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிடுங்க, நான் கொண்டு வந்தது விஜய் சாப்பிட்டோம். என்ன என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல கோபி, வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவங்க ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பச்சை உடம்புக்காரி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்குமோ என்னவோ, அதான் வீட்டு சாப்பாடு சாப்பிட சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல கோபி. அதுவும் கரெக்ட் தானே மாமா. விஜய்க்கு இந்த நேரத்துல ஹோட்டல் சாப்பாடு. அக்கா அது வேணாக்கா, இதை கொடுக்கா. ஏண்டா நாய் கணக்கா கடைக்கு ஓடி போய் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை ஒதுக்கி வைக்கிறியா? மாமா அது வேஸ்ட் ஆகாது மாமா, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். விஜய்க்கு வீட்டு சாப்பாட்டை கொடுப்போம். டேய் நீ சாப்பிடறதுக்கோசரம் வாங்கிட்டு வரல, விஜய் பட்னியா இருக்க கூடாதுங்கிற அக்கறையில தான் வாங்கிட்டு வந்தேன். நீ அதை ஒதுக்கி வச்சுட்டு தனம் கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுத்து உன் பொண்டாட்டி வழி சொந்தங்கள் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துறியா? மாமா அப்படிலாம் நான் நினைக்கல மாமா. விடுங்க, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு. எதுங்க சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? விஜய் பட்னியா இருக்க கூடாதுன்னு நர்ஸ் திட்டிட்டு போறாங்க, அந்த அக்கறையில ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இது சின்ன விஷயமா? புரிஞ்சு போச்சுரா, உனக்கு யாரு முக்கியம்னு புரிஞ்சு போச்சு. எங்களுக்கு இது தேவைதான். ஆமாப்பா, உன் பொட்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு நாங்க கிடப்பா கிடந்திருக்கோம். எங்களுக்கு இது வேணும், நல்லா வேணும். ஏண்டா என் பிரிஸ்டேஜ் எல்லாம் விட்டுட்டு சின்ன பையன் ராத்திரி போன கண்ணு முழிச்சு கேண்டீனுக்கு போய் சுடு தண்ணி டீ காப்பி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்ல, அதெல்லாம் மறந்து தூக்கி எறிஞ்சிட்டு எங்களை அவமானப்படுத்துறேன். ஏங்க இவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவர் அப்படி எல்லாம் பண்ணுவாரா? பண்ணிட்டானே. இவளையும் என்னையும் உங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு மூக்க அறுத்துட்டான். ஏண்டி இன்னும் நின்னுட்டு இருக்கா? போடி. ரோசன் போய் நின்னுட்டு இருக்கா. இங்கெல்லாம் நம்ம வரக்கூடாது. போடி. ஏன் இப்படி லூசுத்தனமா நடந்துக்கிறீங்க? ஆமாடா, உனக்கு லூசுத்தனமா தெரியும். நான் எது செய்தாலும் லூசுத்தனமா தெரியும்டா. இப்ப புரிஞ்சு போச்சு. உனக்கு யாரு முக்கியம்னு இப்ப தெரிஞ்சு போச்சுடா. நீ உன் பொண்டாட்டி சொந்தம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நாங்க கேடு கட்டணும், உனக்கு என்னடா? போடா வாடி. வாடா தம்பி. அண்ணி சாப்பிட கொடுங்க. என்னப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டோமா. போன காரியம் என்னாச்சு? முடிஞ்சதுமா. என்னடா என்னமோ மென்னு முழுங்குற? நல்லாதான் சொல்ல, நானும் கேட்க வேண்டாமா? போன விஷயம் தானம்மா, நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, ஆனா சரியாயிடுச்சு. இனிமே எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குப்பா. என்ன சரோ, புருஷனும் பொண்டாட்டிமா காலையிலே வந்திருக்கீங்கன்னு பேங்க்ல கேட்கலையா? அது எப்படிமா? பேங்க்ல எல்லாரும் சரவு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல சரோ? ஆமாமா, 2 பேரும் சேர்ந்து போனது ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா பேங்க்ல எல்லாருக்கும் முழு திருப்தி தான்மா. அண்ணே என்ன இதெல்லாம்? 2 பேரும் நிஜமா எங்க போயிட்டு வரீங்க? டேய், கோபிக்கு பையன் பிறந்திருக்கான், அதான் காலையில வந்த போன். அங்கதான் 2 பேரும் போயிட்டு வரோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் நீ. ஆனா செல்வம், நீங்க காலையில பண்ணது ரொம்ப ஏடாகுடம் தெரியுமா? எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எங்கே எங்களை மாட்டி விட்டுருவீங்களோன்னு நினைச்சோம். நல்ல வேலை. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியல, ரொம்ப சாரி நீ. சரி, இப்ப விஜய் எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. அண்ணே, கோபி குழந்தை பிறந்திருக்குன்றதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த விஷயம் கேள்விப்பட்டு அண்ணியை கூட்டு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல, அதான். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? நானும் போய் பார்த்துட்டு வரேன். சிடி ஹாஸ்பிட்டல். அப்படியா? சரி, சாவி. குழந்தை துணி எல்லாம் காஞ்சிருச்சாமா? நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பாப்பாக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாமா. சரி. நடராஜா, வா, பாட்டி கடைக்கு போறேன், வரியா? என்னடா கண்ணா, காலங்காலத்திலேயே அப்பா கூட வெளியே போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்தியா? யார பாத்தீங்க? தாத்தாவியா?
ஆமாமா, நாங்க போன இடத்துல அந்த மேனேஜர் இவனை எடுத்து கொஞ்ச நேரம்ல, அதான் தாத்தான்னு சொல்றேன். அப்படியாப்பா? சரி நிர்மலா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வா. என்ன சொல்றோம்? எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் சிக்கல் முளைக்குது. ஆமாங்க, கிளம்பும் போது செல்வம், இப்போ நட்ராஜன். என்னடா இது, நம்ம பையன் இன்னும் பேசலையேன்னு நினைச்சேன். கரெக்டா பேசுறான் பாரு, நம்மள மாட்டி விடுற மாதிரியே. ஆரம்பிக்கும் போதே இப்படின்னா வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசி உங்களை மடக்க போறானோ தெரியல. ஆமாமா, பெத்த பையனுக்கு அதுவும் இந்த வயசுலயே பயப்படுற மாதிரி பண்ணிட்டான் பாரு. பயங்கர கில்லாடி சரோ. நீ சொன்ன மாதிரி என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கானோ. பரவாயில்லையே, என்ன பெத்தவருக்கும் நான் கட்டிட்டவனுக்கும் நிஜமாலுமே என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அட கேக்குறேன்ல, தலைவாத ஆட்டலாம்ல. எனக்கு தெரியும், சும்மாவா சொன்னாங்க? எதையுமே சொல்ற விதத்துல சொன்னாதான் கேப்பீங்க. நான் மிரட்டினதும் 2 பேரும் பயந்து போய் பேசாம இருக்கீங்க இல்ல? கடைசியில அந்த பையன் உங்களை அடக்கி வச்சிருக்கு. இத பாருங்க, உங்க அர்த்தம் இல்லாத பேச்செல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. ஏதோ நீங்க வந்த உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு அவளா உங்களா தான் வச்சுட்டு போனோம்னு இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். நாங்க கிளம்புறோம், நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. ஏய் இல்லடி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு திமிரா பேசுவ? நான் போக கூடாதுன்னு சொல்றேன், என்ன இந்த வீட்டுக்கு காவலுக்கு வச்சுட்டு போறேங்கற. அப்ப என்ன இந்த வீட்டு நாய் நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்கு இப்ப அனாவசியமா பேசுறீங்க? நான் ஹாஸ்பிடல் போகணும், விஜய பார்க்கணும், அவ்வளவுதான். என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? திமிர் ஆயிடுச்சுல உனக்கு? ஆமா, எனக்கு திமிர் தான். நான் போத்த போறேன், என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுடும் உன்ன. இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் எனக்கு இத பத்தி கவலை இல்ல. நான் போத்த போறேன். மாமா வாங்க போறேன். எங்க போறீங்க? ஒண்ணு நான் இப்ப அந்த பொண்ணு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். எங்கடா போகணும்? எங்க நான் போகணும்னு சொல்லு. இருமா, நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். ஏமாமா, நாங்க என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டோமா? எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட நாங்க தான் அசிங்கப்படுறோம். இது எங்க போய் சொல்றதுன்னே புரியல. அப்பா, நான் அவன் கூட பிறந்தவ தானேப்பா, ஒன்னும் தெருவுல போறவ கிடையாதே. ஏன்பா அவன் இப்படி எல்லாம் பண்றான்? இவர் சின்ன பையன் மாதிரி லொங்கு லொங்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்த சாப்பாட தூரி அறிஞ்சிட்டு அந்த தனம் கொண்டு வந்த சாப்பாடு எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? நான் என்னமோ பண்றது, கடை சாப்பாடு ஒத்துக்காதுன்னு தான். அப்படிதான் மாமா அவனும் காரணம் சொல்றான். ஒரு 1/4 மணி நேரம் தானே லேட்டா வந்திருந்தா நான் வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை வச்சு சாப்பிட்டுருக்கும்ல. அதானே, அப்படியே சாப்பிட்டா என்ன இடியா விழுந்துரும். ரொம்ப தான்ப்பா உங்க பையன் ஆடுறான். மாமா, அவன் பொண்டாட்டி மேலயும் பொண்டாட்டி சொந்தக்காரங்க மேலயும் பாசமா இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. அதுக்காக அவங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தணுமா? அந்த அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோம். ஏன்பா, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அந்த போஸ், விஜய், தனம், பவானி இவங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறான். அதுல பாதி அளவாச்சு எங்க கிட்ட பாசமா மரியாதையா நடந்துக்கிறானாப்பா. மாமா, அவன் போஸ் மேல காட்டுற அக்கறை கூட என் மேல காமிக்க வேண்டாம். அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா அவன் சொந்தக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினா அவங்க எப்படி என்ன மதிப்பாங்க? நீங்க சொல்றத என்னால முழு வேகத்தோட மறுத்து பேச முடியல. ஏன்னா உங்க பேச்சிலையும் கொஞ்சம் நியாயம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒட்டுமொத்தமா கோபியை குறை சொல்றது சரியா படல. ஏன்பா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, பொண்ணு கொடுத்தவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துப்பாங்க, எவ்வளவு பயந்து பயந்து நடந்துப்பாங்க. அதுல ஒரு பங்காவது நமக்கு மரியாதை இருக்கா? ஏமா, மரியாதை கேட்டு வாங்க முடியுமா? இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு என்னதான் வேணும்? அந்த தனம் பண்ண தப்புக்கு கோபி முன்னாடி அவன் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்பா. ஏமா, நீ பிரச்சனை முடிக்கிற மாதிரியா பேசுற? இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ற மாதிரி பேசுற. ஈஸ்வரி, இதெல்லாம் நம்ம பொறுத்து பொறுத்து பழகிட்டோம். இப்ப அதான் தப்பு. ஆமாடா குமார், நாம எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஒரே வீட்டுல இருக்கிறோம்ல. கோபி அப்பப்ப சின்ன சின்ன உதவிகள் நமக்கு செய்யறான். உதவிகளும் செஞ்சுட்டு அப்பப்ப நம்மளை கேவலப்படுத்தவும் செய்யறான்.
கரெக்டா சொன்ன லட்சுமணா. உதவி பண்ணா அதுக்காக நம்மள அவமானப்படுத்துறதா? அப்ப உதவி பண்றது நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு லைசன்ஸா? அதானே அந்த போஸுக்கு இவன் செய்யாத உதவியா? உதவி செஞ்சுட்டு அவனை அண்ணன் அண்ணன்னு தாங்குறானடா. சொன்னா வைக்க கேடு லட்சுமணா. கூட பிறந்த அண்ணன் என்ன ரோட்ல கிடக்குற குப்பை மாதிரி ட்ரீட் பண்றான். என்ன ராஜு? வெக்கம் இல்லாம இதுவரை வெளியே சொல்லுங்க. இவ்ளோ நடக்குது. கோபியை நடு வீட்டுல நிக்க வச்சு 4 கேள்வி கேட்க யாருக்கும் துப்பு இல்ல. ஏமா தேவையில்லாம நீ எதுக்கு தலையிடுற? அவங்க பேசுறது போறதா? ஏன் நான் ஏன் பேசக்கூடாது? அந்த வீட்டுல தனத்துல இருந்து அரப்பாவோட பவானி வரைக்கும் பேசுறா, நான் பேசக்கூடாதா? நான் படிச்சவன், வேலைக்கு போறவன், அதுவும் இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் பேசக்கூடாதா? என்னங்க இதெல்லாம்?